Hello everyone, welcome to our channel Sumcos. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th செமஸ்டரில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் இந்த MVC ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கொஷினை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த MVC ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன். இது இந்த வெப் டெவலப்மெண்ட்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சர் அண்ட் பாப்புலரான ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் பேசிக்கலாக அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்குயர் அல்காரிதம் மாதிரி தான். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு டிவைட் அண்ட் கான்குயர் அல்காரிதமில் என்ன பண்ணுவோம், குட்டி குட்டியாக ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குட்டி குட்டி ப்ராப்ளமாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த MVC ஆர்கிடெக்சர் என்ன பண்ணுன்னா, நிறையா விஷயங்களை 3 காம்போனண்ட்டாக பிரித்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணும். ஸோ மாடல், வியூ, கண்ட்ரோலர்னு ஓகேவா, 3 காம்போனன்ட்ஸாக. ஸோ இந்த ஈச் காம்போனன்ட்ஸுமே அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் பேசிக்காக எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ இதில் ஒர்க்கிங் பார்க்குறதுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசர் ப்ரௌசரில் ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. கரெக்டாக யூசர் எனக்கு இது வேணும், இந்த வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. அது பேக் எண்ட் சர்வருக்கு ஆக்சுவலாக போகும். ஸோ அதை கண்ட்ரோலருக்கு ரவுட் பண்ணிடுவாங்க. எதுக்கு ரவுட் பண்ணுவாங்க, கண்ட்ரோலருக்கு ரவுட் பண்ணிடுவாங்க. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனால மாடல் கூடயும் பேச முடியும், வியூ கூடயும் பேச முடியும். ஸோ மாடலுக்கு அனுப்பும். இதுதான் ரெக்வெஸ்ட்டு, யூசரோட ரெக்வெஸ்ட்னு அனுப்பும். இந்த மாடல் ஹேஸ் த டெண்டன்சி டு ரீட் த டேட்டா பேஸ். ஸோ இந்த மாடலால் டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு டேட்டா பேஸில் அதுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். இந்த மாடல் எடுத்துட்டு அகைன் கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, டைரெக்டாக ப்ரௌசருக்கு அனுப்ப முடியாது. ஏன் அனுப்ப முடியாது அப்படின்னா, இப்போது இந்த டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டா வருது, அது அப்படியே நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணால் யூசருக்கு ரீடபிளாக இருக்குமா, யூசரால் பார்க்க நல்லா இருக்குமா, அட்ராக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த வியூ என்ன பண்ணும் அப்படின்னா, யூசருக்கு ஏற்ற மாதிரி, யூசருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு அழகான UI க்ரியேட் பண்ணி அண்ட் தென் அதை ப்ரௌசருக்கு அனுப்பும். இதுதான் ஆக்சுவலாக MVC ஆர்கிடெக்சரோட ஒர்க்கிங். ஸோ முன்னாடி இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன ஆகும், யூசர் ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சம் ட்ரிகர் ஈவெண்ட்ஸ் லைக் சர்ச் பண்ணுவாங்க, மவுஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் கீபோர்டு ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கும். செகண்டு, அந்த ப்ரௌசர் HTTP ரெக்வெஸ்ட்டை வெப் சர்வருக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் அந்த வெப் சர்வருக்கு சென்ட் ஆனதை எதுக்கு ரவுட் பண்ணுறோம், கண்ட்ரோலருக்கு ரவுட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், அதால் மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணும், டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணும். தென் அந்த நியூ இன்ஃபர்மேஷனை யாருக்கு பாஸ் பண்ணுறோம், வியூக்கு பாஸ் பண்ணுறோம். அந்த வியூ என்ன பண்ணும், யூசருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஒர்க்கிங். இப்போ மாடலை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எழுதின விஷயமே தான் திரும்ப எழுதுவோம். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணும், டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக்கையும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ட்ரோலர்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா பேஸை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் எடிட், அப்டேட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் சம்வாட் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாடல் கண்ட்ரோலர் அனுப்புமா. இந்த கண்ட்ரோல் மாடல் என்ன பண்ணும், டேட்டா பேஸில் இந்த கஸ்டமரோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எடுத்து அதில் கார்ட் டீட்டெயில்ஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம்திங் இந்த டேட்டா பேஸை அப்டேட் பண்ணிட்டு திரும்ப அந்த விஷயங்களை கண்ட்ரோலருக்கு அனுப்பும். அண்ட் இந்த மாடல் என்ன பண்ணுது, அதோட டேட்டா எல்லாமே கண்ட்ரோலர் மூலமாக வியூக்கு சென்ட் பண்ணி வியூ மூலியமாக ப்ரௌசருக்கு அப்டேட்டடான ஒரு UIயில் சென்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாடலோட பேசிக் ஒர்க்கே இந்த டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு டேட்டா பேஸை மேனிப்புலேட் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியூ. ஸோ இந்த வியூவும் அதே மாதிரி தான். இந்த வியூவோட மெயின் வேலையே என்ன, இந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா. ஸோ அதோட பேட்டர்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு UI க்ரியேட் பண்ணி அதில் டிஸ்பிளே பண்ணணும். இதோட மெயின் ஒர்க் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த வியூ எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாடல்லேருந்து வந்த டேட்டாவை எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை மூலயமா இந்த வியூவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வியூ மேக்ஸிமம் ஆல்ரெடி இருந்த காம்போனன்ட்ஸை ரீயூஸ் பண்ண
பண்ணுற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் இது மேக் பண்ணும். ஸோ இது வந்து எப்படியெல்லாம் இது வந்து கொடுக்கலாம், சார்ட்ஸாவோ டயக்ராம்ஸாவோ டேபிள்ஸாவோ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கஸ்டமர் வியூ இன்க்ளூட்ஸ் UI காம்பனன்ட்ஸ் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ட்ராப் டவுன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி யூஐக்கு மாற்றி கொடுக்கறது தான் இந்த வியூவோட ஒர்க். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர்ன்றது பேசிக்கலாக ஒரு மிடில்மேன் மாதிரி தான். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, மிடில்மேன் மாதிரி தான் மாடலுக்கும் வியூக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசருக்கும் ஒரு மிடில்மேனாக ஒர்க் ஆகக்கூடிய இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு இன்புட்டை வாங்கும். ஓகேவா? ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிக்கிட்டு ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த யூசரோட இன்ட்ராக்ஷன்ஸ், யூசர் வந்து என்ன டைப் பண்ணுறாங்க, என்ன சர்ச் பண்ணுறாங்கன்றதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த கீபோர்ட்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு அண்ட் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இது, ஸோ இது வந்து மாடல்கிட்டையும் போய் கம்யூனிகேட் பண்ணும், வியூ கூடயும் போய் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ வியூவோட ப்ரெசன்டேஷனை சேஞ்ச் பண்ணவும், மாடல்லேருந்து பர்டிகுலர் டேட்டாவை எடுக்கவும், யூசரோட இன்புட் கீபோர்டு இன்புட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் பார்த்த டயக்ராமே தான். இது சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. MVCயோட டிசைன் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது ஒரு டிவைட் அண்ட் கான்குயர் அல்காரிதம் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ டிவைட் அண்ட் கான்குயர் அல்காரிதம்னா என்ன, ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டி குட்டியாக டிவைட் பண்ணுறது மாதிரி தான். இப்போ ஒரு பெரிய விஷயத்தை, இந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுற விஷயத்த 3 காம்பனண்ட்டாக மாடல், வியூ, கண்ட்ரோலராக பிரித்து அது எல்லா ஒர்க்கும் கம்பைன் பண்ணி பண்ணுதில்லை, இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக ஒவ்வொன்றும் செயல்படுதில்லை. இதனால தான் இது டிவைட் அண்ட் கான்குயர் அல்காரிதம் படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் கொஹெஷன். அதாவது ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஒர்க் இருக்கும், அதில் மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ரெடியூஸ் கப்ளிங். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய கம்யூனிகேஷன்லாம் இதுக்கு தேவையில்லை, ஒரு மினிமலான கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும் இந்த 3 காம்போனண்ட்ஸ்க்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இது வந்து பண்ணிடலாம். இன்க்ரீஸ் ரீயூசபிலிட்டி. நான் ஆல்ரெடி வியூ பற்றி சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி இதுக்குன்னு நிறையா காம்போனன்ட்ஸ் இன்பில்ட்டாக இருக்கும், அதை ரீயூஸ் பண்ணி தான் இது வந்து அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ரீயூசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. டிசைன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஐ வந்து ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம்ல, ஸோ அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ சம் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து டெஸ்டபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும், பிகாஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது, அதை ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நம்ம ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல், இந்த HTML இருக்க ஃபுல் கண்ட்ரோலுமே நம்ம இந்த MVC பேட்டர்ன் மூலியமாக எடுத்துக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதான் கிளியர் செப்பரேஷன் ஆஃப் லாஜிக், மாடல், வியூ, கண்ட்ரோலர்னு தனித்தனி காம்போனன்ட். ஸோ அது ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதால அதோட லாஜிக்காக நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த URL வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சப்போர்ட் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதையும் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ். ஸோ சின்ஸ் இந்த MVC வந்து ரொம்ப பாப்புலர்னால நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும், கைடன்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இது பேரலான டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி SEO ஃப்ரெண்ட்லி URL கிடைக்குது. அண்ட் தென் வேறு என்ன, இந்த கோடெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் சின்ஸ் இட் இஸ் செப்பரேட்டாக இருக்கிறதால அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்த பாயிண்ட்ஸ் தான் நிறையாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு advantages of MVC. என்னதான் advantages இருந்தாலும் some disadvantages also there. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ மாடர்னான இந்த UI டெவலப் பண்ணுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இது பேரலல் டெவலப்மெண்ட்னால நிறைய ப்ரோக்ராமர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறையா மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. பிகாஸ் பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே இந்த கண்ட்ரோலருக்கு வந்து தேவைப்படும், அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரீட் பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ இந்த மாடலை யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட். அதே மாதிரி இந்த ஸ்மால் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டேட்டா அக்சஸ் பண்ணுறது, இந்த வியூவிலேருந்து டேட்டா அக்சஸ் பண்ணுறது வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். That's all. Thank you for watching and all the best.